Hello everyone, this is Ishak. I'm a UI UX designer from B3 Systems. 4 days UI UX bootcamp ஓட ஃபர்ஸ்ட் டே செஷனில் இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா UI UX டிசைனர்னா யார், அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அப்புறம் ஃபேமஸ் பிராண்ட்ஸ் லைக் ஆப்பிள், நோக்கியா, ப்ளூபெரி இவங்கெல்லாம் UI UXல எப்படி ப்ளே பண்ணுறாங்க, அப்புறம் போர்ட்ஃபோலியோனா என்ன, போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். லெட்ஸ் ஃபர்ஸ்ட் UIனா என்ன, UXனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை பேர் அவேரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஓகே, யூஐனா என்ன, யூஎக்ஸ்னா என்ன அப்படின்னா, யூஐனா ஜஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க எல்லாரும் உங்களோட லேப்டாப் அண்ட் மொபைல்ஸ்ல வந்து நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ தட் யூ ஆர் சீயிங் எ ஸ்க்ரீன், ரைட்? அந்த ஸ்க்ரீனை தான் வந்து இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். யூசர் இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க எல்லாம் வந்து யூசர்ஸ், ஓகேவா? நீங்க வந்து ஒரு ஸ்க்ரீன் மூலியமா இன்டராக்ட் பண்றீங்கல்ல, ஸோ தட் இஸ் அ இன்டர்ஃபேஸ் விச் யூ கனெக்ட், ஸோ இட் இஸ் அ யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? சரி, ஓகே, யூசர் இன்டர்ஃபேஸ் ஓகே. அதுல என்னென்ன இருக்கும், எதை வச்சு அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்க்ரீன்ல அதோட லுக், அதாவது ஒரு ஆப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட லுக், அதோட அந்த லுக்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். ஓகேவா? அந்த ஃபீல், அப்புறம் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீனோட இருக்க இன்டராக்டிவிட்டி. ஓகேவா? இதுதான் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸாக்ட்டா என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்க என்ன பார்க்குறீங்களோ அதுதான் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்ப எல்லாருமே வந்து ஒரு ஷூவ வச்சு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. கண்டிப்பா நான் அத வச்சு சொல்ல மாட்டேன். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஜெனரலா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்பையோ, இல்ல ஒரு ப்ராடக்ட்டையோ நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, இல்ல யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு தானே எதிர்பார்ப்பீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல். ஸோ தட் இஸ் வாட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். புரிஞ்சிருக்காதுன்னு நம்புறேன். ஸோ தட்ஸ் வை ஐ கேவ் எக்ஸாம்பிள்ஸ். அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்க வந்து 2 டைப் ஆஃப் சேர்ஸ் வந்து இருக்கு. அந்த ஸ்டூல் ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து அந்த குஷன் ஒண்ணு இருக்கு. ஆ விச் லுக்ஸ் மோர் கம்ஃபர்டபிள்? ஐ ஸ்டார்ட் அகைன். யூசர் இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னா, திரும்ப ஏன் சொல்றேன்னா, ஸ்க்ரீன் வந்து இவ்வளோ நேரம் ஷேர் ஆகல. ஸோ தட் யூ மைட் பி கன்ஃப்யூஸ்ட். யூசர் இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஒண்ணு இருந்ததுல்ல, லைக் ஸ்க்ரீன் ஷேர் ஆவாம லைக் எப்படி சொல்றது? உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் கீழ பார்த்திருப்பீங்க. கால் கட் பண்றது அந்த மாரி. ஸோ, அது வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுல ஏதாவது ஒரு பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, இன்டராக்ட் பண்ண முடியுதுல்ல உங்கனால. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சேட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கிளிக் பண்ணி கீபோர்ட்ல டைப் பண்ணி சேட் பண்றீங்கல்ல, அதுக்கு பேரு தான் இன்டராக்டிவிட்டி. ஸ்க்ரீனோட உங்களுக்கு இருக்க அந்த ரிலேஷன். அந்த இன்டராக்டிவிட்டி பண்றது, நீங்க பார்க்குறது, இது எல்லாமே வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா நான் சொன்ன மாரி, உங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஸ்க்ரீன்ல வந்து ஒரு ஸ்டூல் இருக்குல்ல. இந்த ஸ்டூல்ல உட்கார்றதுக்கும், இந்த குஷன்ல உட்கார்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கம்ஃபர்ட், ரைட்? அந்த கம்ஃபர்ட் தான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. அது ஸ்டூல்ல உட்கார்ந்தாலும் கம்ஃபர்ட்டா தான் இருக்கும் அப்டின்னா, கம்பேர் டூ த குஷன், ஸ்டூல்ல உட்கார்றது அவ்ளோ கம்ஃபர்ட்டாலாம் இருக்காது. இந்த ஸ்டூல்ல சத்தியமா வந்து சாஞ்சுலாம் உட்கார முடியாது. அதுக்கப்புறம் உங்கள தூக்குறதுக்கு 2 பேர் வேணும். ஓகே. இந்த மாரி ஜோக்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. தட்ஸ் ஃபைன். அதுதான். இந்த ஸ்டூல்ல உட்கார்றதுக்கும், இந்த குஷன்ல உட்கார்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த ஸ்டூல்ல உட்கார்றது இட்ஸ் ஜஸ்ட் கிவ் யூ அன் எக்ஸ்பீரியன்ஸ். பட் சிட்டிங் இன் த குஷன் வில் கிவ் யூ அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? சரி, ஓகே. நான் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி ஒண்ணு சொல்றேன். இங்க திருவான்மியூர்ல காஃபி சாஸ்திரா அப்படின்னு சொல்லி ஒரு காஃபி ஷாப் இருக்கு. நான் வந்து லாஸ்ட் மந்த் அங்க வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். இட்ஸ் அ ட்ரூ இன்சிடென்ட். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, லைக் சாக்லேட் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். அந்த ஷாப் பார்த்தீங்கன்னா, ம் ஓரளவுக்கு டீசென்ட்டான ஸ்பேஸ்ல தான் இருந்தது. பட் என்ன அப்படின்னா, 80% ஆஃப் த ஷாப்போட ஸ்பேஸ் வந்து அவங்க வந்து காஃபி போடுறதுக்கு, அந்த டிஸ்ப்ளே பண்றதுக்கு இதுக்கே எடுத்துட்டாங்க. மீதி இருக்க 20% ஸ்பேஸ்ல தான் வந்து லைக் கஸ்டமர்ஸ் உட்கார்றதுக்கு அப்படி வச்சிருந்தாங்க. ஓகே. என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள போறேன். லைக் 4ஏ 4 சேர் தான் இருக்கு. 2 டேபிள், 4 சேர். அதாவது 2 கப்பிள்ஸ் மட்டும் தான் உட்கார முடியும். ஓகே. அது வந்து ஃபர்ஸ்ட் பேட் இம்ப்ரஷன். ஆல்ரெடி 4 பேர் உட்கார்ந்திருந்தாங்க. நான் நிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருந்தது. ஓகே. அடுத்து ஓகே, காஃபி ஆர்டர் பண்ணேன். காஃபி வந்து எப்படி வந்ததுன்னா, லைக் ஒரு பேப்பர் கப்ல வந்து குடுத்திருந்தாங்க. காஃபின்னா என்ன? சூடா இருக்கும். ஸோ நம்ம எப்படி சூடா குடிச்சா தான் அது காஃபி. ஆறி போச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது. அந்த காஃபி கப்ப நான் வாங்கிட்டு என்னால உட்காரவும் முடியல. என்னால அந்த காஃபிய குடிக்கவும் முடியல.
எக்ஸாக்ட்டா லைக் இட் லீட்ஸ் டூ ஃப்ரஸ்ட்ரேஷன். அந்த காஃபி ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறமா குடிச்சு, எதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு வந்து அந்த ஷாப்காரங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு இப்போ நடந்தது இல்லையா? இது வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இட்ஸ் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்? இந்த மாரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ எப்படி தடுக்கலாம்? ஆப்ல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. இப்போ லெஃப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. கீழ பார்த்தீங்கன்னா, இன்னொரு 3 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இது 2மே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ். ஃபர்ஸ்ட்ல இருக்க டிசைன் வந்து லைக் இது நீங்க பார்த்தீங்கன்னாவே இது மொத்தமாவே லைக் ஒரு அ இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன்ல யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸ்லலாம் இந்த டிசைன் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க இந்த அ டிசைன்ல வந்து என்ன அப்டின்னா, லைக் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த கலர்ஸ் ஏடாகூடமா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இத பார்த்தாலே கன்ஃப்யூசிங்கா இருக்கா? நீங்க உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் 2மே கிளிக் பண்றாங்க. 3 ஆப்ஷனும் கிளிக் பண்றாங்க. ஆனா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆவாது. அது எதுக்கு வைக்கிறாங்க? என்னன்னே தெரியல. ஓகே. செகண்ட்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கிளிக் பண்ற மாரி இருக்கு. கிளிக் பண்ண ஆப்ஷனோட கலர் மட்டும் தான் மாறுது. ஸோ தட் விசிபிளா இருக்குல்ல. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்றது உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பண்ணீங்கன்றது இத பார்த்தாலே ஒரு மாரி கன்ஃப்யூசிங்கா இருக்குல்ல. இந்த மாரி கன்ஃப்யூசன லைக் சால்வ் பண்ற மாரி இந்த கீழ இருக்க டிசைன் வந்து குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து யூஐ டிசைன். ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்ல நம்ம பண்ணியிருக்க டிசைன தான் வந்து யூஐ டிசைன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபைன். இப்போ இங்க 2 லாகின் பேஜ் இருக்குல்ல. இந்த 2 லாகின் பேஜ்ல எந்த பேஜ் வந்து கரெக்ட்டான பேஜ்? யாராவது சொல்லுங்க பாப்போம். இந்த லாகின் பேஜ் இருக்கு. ஆ இங்கேயும் லாகின் பேஜ் இருக்கு. 2மே லாகின் பேஜ் தான். இங்க Google, Facebook, Twitter குடுத்துருக்காங்க. இங்கேயும் அதோட லோகோஸ் மட்டும் குடுத்துருக்காங்க. எது கரெக்ட்டான பேஜ்? எது வந்து பெர்ஃபெக்ட்டான பேஜ்? யாராச்சும் சொல்லுங்க. பார்த்து சொல்லுங்க. எது கரெக்ட்டான ஸ்க்ரீன்? செகண்ட் ஒன் பிக்காஸ் இட்ஸ் மோர் கிளாரிட்டி. ஓகே. ஓகே. எக்ஸாக்ட்டா அத பத்தி தான் நான் வந்து பேசலான்னு வந்தேன். இந்த 2 ஸ்க்ரீனுமே வந்து மிஸ்டேக் இருக்கு. என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல வந்து இமெயில் அப்டின்ற அந்த வேர்ட் வந்து குடுக்கல. ஓகேவா? ஸோ தட் ஃபர்ஸ்ட் டேப் வந்து எதுக்கு இருக்கு? அந்த இன்புட்ல என்ன குடுக்கணுன்றதே வந்து யாருக்குமே தெரியாது. ஓகேவா? இமெயில் ஆர் யூசர் நேம் குடுத்தா, லைக் நம்ம ஒண்ணு யூசர் நேம யூஸ் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ணலாம். இல்ல யூசர் நேம் ஒரு மொபைல் நம்பர் குடுத்திருந்தா, நம்ம மொபைல் நம்பர வச்சு லாகின் பண்ணலாம். என்ன இன்புட்ன்னு குடுத்தா தான் நம்மளால வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸே பண்ண முடியும். இதுல வந்து இன்புட் நேமே இல்ல. ஓகே. பாஸ்வேர்ட் மட்டும் குடுத்துருக்காங்க. எதுக்கு பாஸ்வேர்ட் போடணும்னே தெரியல. ஓகே. இப்ப செகண்ட் பேஜுக்கு வருவோம். செகண்ட் பேஜ்ல எல்லாமே குடுத்துருக்காங்க. கீழ லோகோ மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ரைட். அந்த லோகோ மூலியமா லைக் என்ன யூஸ்? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, சைன் இன் வித் கூகுள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ தட் அந்த கூகுள் அக்கவுண்ட்ட வச்சு நான் சைன் இன் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ஓகேவா? அந்த டீட்டெயிலுமே வந்து குடுக்கல. ஸோ ஆஸ் அ யூஐ, யூஎக்ஸ் டிசைனரா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த 2 ஸ்க்ரீனுமே வந்து மிஸ்டேக் தான். ஓகேவா? ஓகே. இப்போ அ லெஃப்ட் ஸ்க்ரீன வந்து பார்க்கலாம். ஓகே. இந்த லெஃப்ட்ல இருக்க ஸ்க்ரீன அதுல வந்து 2 வேரியேஷன்ஸ் குடுத்துருக்கேன் இல்லையா? ஒண்ணு வந்து ஃபுல்லா பர்பிள் கலர்ல இருக்கு ரைட் சைட்ல. இன்னொன்னு வந்து லைக் டார்க் கிரே யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். எது வந்து பார்க்க அப்பீலிங்கா இருக்கு? அதாவது பார்க்க வந்து எது நல்லா இருக்கு? பர்பிள், பர்பிள், பர்பிள் எக்ஸாக்ட்லி அதேதான். பர்பிள் ஒன். பிகாஸ் கலர்ஸ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கலர்ஸ் யூஸ் பண்ணி கரெக்ட்டா அந்த ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்க்கு கீழ ஒரு கர்வ் குடுத்து, ஒரு டிசைன் ஒண்ணு குடுத்துருக்கோம். அந்த மொபைல் நம்பர் அதாவது அந்த ஃபோனோட லோகோ வந்து நம்மளுக்கு விசிபிளா இருக்கு. இந்த பேங்கோட லோகோ வந்து விசிபிளா இருக்கு. கீழ இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து விசிபிளா இருக்கு. இந்த ப்ரொஃபைல வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சோ தட் ப்ரொஃபைல்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இதுல பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல வந்து ஹைலைட் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. பட் அந்த ஐகான் எதுவுமே வந்து விசிபிளா இல்ல. கலர்ஸ் வந்து லைக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூஐ, யூஎக்ஸ் டிசைன்ல. அடுத்து வந்து இப்போ ரைட்ல பார்க்கலாம். ஓகே. 2மே வந்து கிட்டத்தட்ட சேமா தானே இருக்கு. எதனால இது மட்டும் குட் அப்படின்னு குடுத்துருக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஹாம்பர்கர் மெனு, மேக்கிங் சிம்பிள் மூவ்ஸ், ரெஸ்பான்சிவ், மெனு ஐகான் டிஃபரன்ஸ். பரவாயில்லையே! எல்லாரும் இவ்ளோ தெளிவா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. எக்ஸாக்ட்லி அதேதான். இந்த ஹாம்பர்கர் மெனு இருக்குல்ல. ஸோ, இப்போ இங்க வந்து என்ன விசிபிள் நேவிகேஷன்ல என்ன வச்சிருக்காங்க அப்டின்னா, அவங்க வந்து ஒரு 3 ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த 3 ஆப்ஷன நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன கிளிக் பண்ணோம்னா, அதுல இருக்க வேரியேஷன் வரும். செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா, அதுல இருக்க அந்த சப் ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அது பார்க்க ஒரு மாரி லைக் ஆடா இருக்கும்.
இந்த ரைட் சைடு ஹாம்பர்கர் மெனு யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப இந்த ஹாம்பர்கர் மெனு கிளிக் பண்ணாங்க அப்டின்னா, உள்ள இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு விசிபிளா இருக்கும். ஈஸியா வந்து நம்ம வந்து நேவிகேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இதனால தான் வந்து இது வந்து பேட் யூஐ, இது வந்து குட் யூஐன்னு சொல்றோம். ஓகே. ம். இந்த லெஃப்ட்ல ஒரு ஐகான்ஸ் இருக்குல்ல? இந்த லெஃப்ட்ல இருக்க ஐகான்ஸ்க்கும், அந்த ரைட்ல இருக்க ஐகான்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஐகான்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பெல் ஐகான் வந்து ஸ்ட்ரோக் குடுத்துருக்காங்க. ஸ்ட்ரோக்னா என்ன அப்டின்னா, அந்த அவுட்லைன் மட்டும் இருக்குல்ல, அந்த அவுட்லைன தான் வந்து ஸ்ட்ரோக்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸ்ட்ரோக் குடுத்துருக்காங்க. 2ண்ட்ல இருக்க ஐகானுக்கு வந்து அது வந்து ஃபில்ட் ஐகான் சொல்லுவோம். அது குடுத்துருக்காங்க. 3ர்ட்ல வந்து ஸ்ட்ரோக் குடுத்துருக்காங்க. ஆனா கொஞ்சம் திக்கா குடுத்துருக்காங்க. 4த்துமே ஃபில்டு, 5த்துமே ஃபில்டு. அகைன் ஸ்ட்ரோக் குடுத்துருக்காங்க. கொஞ்சம் மீடியமான ஸ்ட்ரோக் வந்து குடுத்துருக்காங்க. இத்தன டைப் ஆஃப் ஐகான்ஸ் குடுத்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து கன்ஃப்யூசிங்கா இருக்கும். பார்க்குறவங்களுக்கு. ரைட். அந்த மாரி இல்லாம, கன்சிஸ்டன்சிய வந்து மெயின்டெயின் பண்ணணும். ஒண்ணு ஸ்ட்ரோக் குடுத்தீங்கன்னா, ஸ்ட்ரோக் ஐகான்ஸே ஃபுல்லா என்டையரா யூஸ் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா, ஃபில்ட் ஐகான் ஃபுல்லா யூஸ் பண்ணணும். இப்ப நான் இங்க ஃபில்ட் ஐகான்ஸ் ஃபுல்லா வச்சிருக்கேன்ல, இந்த மாரி யூஸ் பண்ணணும். ஆம். இப்போ இங்க இந்த ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் இந்த பேஜ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே அவுட்லைன் ஐகான் தானே குடுத்துருக்காங்க. எதா ஏதாவது ஒரு இடத்துல ஃபில்ட் ஐகான் குடுத்துருக்காங்களா? கீழ நேவிகேஷன்ல? இல்லல்ல. இங்க மட்டும் தானே ஃபில்ட் ஐகான் குடுத்துருக்காங்க. சோ தட் இது வேற, இது வேற அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுதுல்ல. அதுக்கு தான் வந்து கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டெயின் பண்ணணும். கன்சிஸ்டன்சினா என்ன அப்டின்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு பொருள, இல்ல ஒரு ஆப்ஷன யூஸ் பண்றோம்னா, ஒரே மாரி யூஸ் பண்ணோம் அப்டின்னா, அதுதான் கன்சிஸ்டன்சி. ஓகே. இப்போ ரைட்ல வந்து Instagramமோட ஒரு சின்ன ஆ பேஜ்ன்னு வச்சுக்கலாம். Instagramமோட ஒரு பேஜ் இங்க இருக்கு. ஓகே. இந்த லெஃப்ட்ல இருக்க இந்த ஆப்ஷன்ஸும், ரைட்ல இருக்க இந்த ஆப்ஷன்ஸும், அதாவது இந்த 2 ஸ்க்ரீன்லயுமே எது வந்து கரெக்ட்டா இருக்கு? கெஸ் பண்ணுங்க. லெஃப்ட்டா? ரைட்டா? இல்ல 1, 2 நீங்க எப்படி வேணா சொல்லலாம். 1, 1, 1, 1 லெஃப்ட், லெஃப்ட், லெஃப்ட். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒன்னு தான். ஒய்? பிகாஸ் அந்த இன்டூ மார்க் இருக்குல்ல, அது வந்து அந்த 2ண்ட் பேஜ்ல வந்து சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. ஆல்சோ அந்த ஃபாலோன்றது வந்து கரெக்ட்டா அந்த பட்டன்ல வந்து உட்காரல. ஓகேவா? அந்த ஃபாலோன்றது கூட விட்டுருங்க. பிரச்சனை இல்ல. அந்த பட்டன் அந்த இன்டூ மார்க் வந்து அந்த பட்டன் வந்து சின்னதா குடுத்துருக்காங்கல்ல. சோ தட் என்ன ஆகும் அப்டின்னா, அப்டி குடுத்தா ஃபர்ஸ்ட் வந்து அத வந்து தொட முடியாது. அதையும் மீறி நம்ம டச் பண்ணோம் அப்டின்னா, ஃபாலோல தான் வந்து மிஸ்கிளிக் ஆகும். ஓகேவா? சோ இந்த மாரி ஆ யூஐ ஸ்கிரீன்ஸ வந்து லைக் நெறைய பேர் வந்து டிசைன் பண்ணுவாங்க. யூஐ, யூஎக்ஸ்னா என்னன்னு தெரியாம. சோ தட் நம்ம ஒரு யூஐ, யூஎக்ஸ் டிசைனரா லைக் சைஸ் எப்படி வைக்கணும்? கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டெயின் பண்ணணும்? கலர்ஸ் எங்க யூஸ் பண்ணணும்? எப்படி யூஸ் பண்ணணும்? எந்தெந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்? லைக் இப்போ இந்த லாகின் பேஜ்க்கும், இந்த பேஜ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன? இது எல்லாமே வந்து நீங்க ஒரு யூஐ, யூஎக்ஸ் டிசைனரா பார்த்தீங்க அப்டின்னா, பார்த்த உடனே டக்குன்னு ரீசனோட நீங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க. ஓகே. இந்த ஸ்க்ரீன் ஏன் இங்க வச்சிருக்கேன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? எக்ஸாம்பிள் ஃபார் குட் யூஐ இல்ல. ஃபார் லாகின். அது தெரியுதுங்க. லாகின் ஸ்க்ரீன்னா லாகின் பண்றதுக்காக தான். எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அதுவும் இல்ல. டூ அட்ராக்ட் யூசர். அவ்வளோலாம் யோசிக்காதீங்க. சிம்பிளா யோசிங்க. டூ கெட் இன்ட்ரெஸ்ட். ஆ ஓரளவுக்கு ஓகே. டூ ஆர்டர் ஃபுட். ஓகே. ஸ்லைட வச்சுலாம் ஃபுட்லாம் ஆர்டர் பண்ண முடியாது. டெலிவரி ஆப். ஓகே. ஓகே. என்ன அப்டின்னா, இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த மாரி ஒரு லாகின் ஸ்க்ரீன வந்து நீங்க என் கூட இந்த 4 டேஸ் டிராவல் பண்ணீங்க அப்டின்னா, 4த் டேல வந்து உங்களுக்கு ஒரு லாகின் ஸ்க்ரீன நீங்க எப்டி டிசைன் பண்றது? Figmaன்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அப்டின்னு சொல்லி நான் சொல்லிக் குடுப்பேன். சோ தட் நீங்க வந்து ஒரு லாகின் ஸ்க்ரீன யாரோட ஹெல்ப்புமே இல்லாம நீங்களே வந்து டிசைன் பண்ணி கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. யூஐ, யூஎக்ஸ் டிசைனர்னா யாருன்னு சொல்லிட்டேன். அவங்களோட ரோல்ஸ் என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நீங்க யூஐ, யூஎக்ஸ் டிசைனரா ஆவணும், யூஐ, யூஎக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி யாராவது ஏதாவது ஐடியா வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. அதாவது என்ன எலிஜிபிலிட்டி இருந்தா யூஐ, யூஎக்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. டூல்ஸ், நாலேட்ஜ், கிரியேட்டிவ் திங்கிங், நோ எலிஜிபிலிட்டியா? ஓகே. தேர் இஸ் நோ எலிஜிபிலிட்டி ஃபார் யூஐ, யூஎக்ஸ் டிசைனர். ஏன் அப்டின்னா, நீங்க வந்து லைக் ஒரு அ மல்டி அ எம்என்சி கம்பெனில வொர்க் பண்றீங்க. அதாவது மல்டிநேஷனல் கம்பெனில வொர்க் பண்றீங்க. அ ஆர் எல்ஸ் ஒரு பெரிய கம்பெனில வொர்க் பண்றீங்க. இல்ல ஒரு ஐடில யூஐ, யூஎக்ஸ் டிசைனரா வொர்க் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து டிகிரி மஸ்ட். ஏதாவது ஒரு டிகிரி இருந்தா போதும். டிப்ளோமாவா இருக்கலாம்.
பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ் எனிதிங் இஸ் ஓகே. பட் நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா நீங்க வந்து டிசைனரா வொர்க் பண்ண போறீங்க அப்டின்னா, உங்களுக்கு எலிஜிபிலிட்டியே தேவையில்ல. உங்களுக்கு டேலண்ட் இருந்தா போதும். அதாவது யுஐ, யுஎக்ஸ் டிசைனிங் தெரிஞ்சிருந்தா மட்டும் போதும். நீங்க எந்த டிகிரி எதுவுமே உங்களுக்கு தேவையில்ல. நீங்க வந்து லைக் ஒரு 8த் தான் படிச்சிருக்கேன். இல்ல நான் ஸ்கூலுக்கே போனதில்ல. ஆனா நான் வந்து இங்கிலீஷ் சும்மா ரீட் பண்ணுவேன். எனக்கு யாருனா பேசுனாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் புரியும். சும்மா நான் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர்ல இருக்கிறத படிச்சா மட்டும் எனக்கு புரியும். நான்லாம் யுஐ, யுஎக்ஸ் டிசைனரா ஆவலாமா அப்டின்னா, தாராளமா ஆவலாம். ஃப்ரீலான்சரா நீங்க வொர்க் பண்ணலாம். நீங்க ஒரு பெரிய கம்பெனில போய் வொர்க் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்க வந்து சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அதாவது அந்த கிராஜுவேட்ஸ் மட்டும் தான் ஹையர் பண்ணணும். அப்டின்ற மாரி ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்து வச்சிருப்பாங்க. சோ தட் அந்த இடத்துல நம்ம வந்து லைக் அவங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து இல்லிட்ரேட். பட் இல்லிட்ரசின்றது வந்து நம்ம படிச்சிருக்க படிப்ப வச்சு இல்ல, நம்மளோட நாலேட்ஜ வச்சு தான் இருக்கு. சோ தட் நீங்க உங்ககிட்ட டிகிரி இல்ல, நீ ஸ்கூல் கூட கம்ப்ளீட் பண்ணல, காலேஜ் கூட நான் கம்ப்ளீட் பண்ணல அப்டின்னா, டோன்ட் வொரி. யூ கேன் பி எ யுஐ யுஎக்ஸ் டிசைனர் அண்ட் யூ கேன் மேக் இட் அ ப்ரொஃபஷன். ஓகேவா? சரி ஓகே. இப்ப அதோட எலிஜிபிலிட்டி சொல்லிட்டேன். ம். யுஐ யுஎக்ஸ் டிசைனிங் பொறுத்தவர அது வந்து 50, 50. அதாவது யூஎக்ஸ்ல என்ன வரும் அப்டின்னா, நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுவோம். அதாவது கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வாட்ச் கம்பெனி வச்சிருக்கேன்னு வைங்களேன். என்னோட யூசர்ஸ் வந்து யார் யாரு? கண்டிப்பா சின்ன குழந்தைங்களுக்கான வாட்ச் நான் பண்ணல. மென்ஸுக்கான வாட்ச் நான் பண்றேன்னு வைங்க. ஓகேவா? சோ தட் யங்ஸ்டர்ஸ், பிசினஸ் மேன்ஸ் இந்த மாரி இருக்கவங்க தான் என்னோட டார்கெட் கஸ்டமர்ஸ்ன்னு வைங்க. அவங்களுக்கு என்ன மாரி இருந்தா புடிக்கும்? அப்டின்னு சொல்லி நான் ரிசர்ச் பண்ணுவேன். ஓகேவா? அது வந்து யூஎக்ஸ். அதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். யூஐனா என்ன அப்டின்னா, அந்த வாட்ச நான் டிசைன் பண்றேன்ல, அந்த அ ரிசர்ச் மூலியமா ஒரு அவுட்புட் எனக்கு கிடைச்சிருக்கும். அந்த டேட்டாவ வச்சு நான் டிசைன் பண்றேன் இல்லையா? அதுதான் வந்து யூஐ. சோ தட் இந்த 50, 50ன்ற இந்த யூஐ, யுஎக்ஸ் டிசைன வந்து நீங்க வந்து லைக் நீங்க யூஎக்ஸ் டிசைன்ல மட்டுமே நீங்க வந்து வொர்க் பண்ணலாம். அதாவது வெறும் யூசர் இன்டர்வியூஸ், சர்வேஸ், யூசபிலிட்டி ஸ்டடீஸ் இதெல்லாம் நீங்க வந்து ரிசர்ச் பண்ற மாரி இருக்கும். அத வந்து யுஎக்ஸ் டிசைனிங்ல வரும். யுஐ டிசைனிங்ல என்ன வரும்னா, டெவலப்பிங் த விஷுவல் ஸ்டைல் அதாவது டிசைன். ஒரு வொர்க்கிங் டிசைனா வந்து நம்ம வந்து பண்ணுவோம். கலர் ஸ்கீம்ஸ் அதாவது கலர்ஸ் எப்படி யூஸ் பண்றது? அதெல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம். யுஐ யுஐ டிசைனிங்ல வேற என்ன இருக்கு அப்டின்னா, டைப்போகிராஃபி அதாவது டெக்ஸ்ட். இப்ப நான் வந்து பிங்க் கலர்ல ஒரு டெக்ஸ்ட் குடுத்துருக்கேன். ஒயிட் கலர்ல குடுத்துருக்கேன் இல்லையா? இதுதான் வந்து டைப்போகிராஃபின்னு சொல்லுவாங்க. அத பத்தி நான் வந்து 2ண்ட் டே செஷன்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ம். அண்ட் அலைன் வித் த பிராண்ட் அண்ட் என்ஹான்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். யுஐ மூலியமா தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ண முடியும். யுஐ வேற, யுஎக்ஸ் வேற இல்ல. போத் ஆர் இன்டர் ரிலேட்டட். ஓகேவா? சோ தட் நீங்க வந்து யுஎக்ஸ் டிசைனராவும் ஆவலாம், யுஐ டிசைனராவும் ஆவலாம். தேர் இஸ் நோ லைக் பார்ட்டிஷன். ஓகே. டிசைன் ஆர்க்கிடெக்ட்டா கூட நீங்க வந்து ஆவலாம். டிசைன் ஆர்க்கிடெக்ட்னா என்ன அப்டின்னா, இப்போ ஒரு கம்பெனில லைக் மேனேஜர், டிஎல் அதுக்கப்புறம் அவங்களோட டீம் இந்த மாரி இருக்கும் இல்லையா? அவங்க எல்லாருக்கும் ஹெட்ன்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, மேனேஜர் அப்டின்னு சொல்லி. டிசைன் ஆர்க்கிடெக்ட்னா என்ன அப்டின்னா, லைக் ஒரு கம்பெனில டிசைனிங் பீப்பிள் சொல்லி நெறைய பேர் இருப்பாங்க. லைக் அதாவது டிசைன் பண்ற பீப்பிள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டீம் லீடர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு ஹெட் ஒருத்தங்க இருப்பாங்க டோட்டலா. அவங்க தான் வந்து எல்லாரோட டிசைனுமே அப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து டிசைன் ஆர்க்கிடெக்ட். நீங்க டிசைன் ஆர்க்கிடெக்ட்டா ஆகணும் அப்டின்னா, யூ ஹேவ் டூ கெயின் எக்ஸ்பீரியன்ஸ். அப்பதான் வந்து டிசைன் ஆர்க்கிடெக்ட்டா வந்து நீங்க ஆக முடியும். ஓகே. யுஎக்ஸ் ரைட்டர்ன்னு எழுதியிருக்கேன்ல, அதுல ஃபைனல் ஆப்ஷன். அப்டின்னா என்னன்னு சொல்லி யாருக்காவது ஐடியா இருக்கா? ரைட்டிங் கேஸ் ஸ்டடி யுஎக்ஸ் ரைட்டர். எக்ஸாக்ட்லி கார்த்திகா. அதேதான். யுஎக்ஸ் ரைட்டர்னா என்ன அப்டின்னா, இப்போ நம்ம வந்து அதாவது நம்ம வந்து ரிசர்ச் பண்ணோம் இல்லையா? அந்த ரிசர்ச்ச வந்து நம்ம வந்து லைக் அது வந்து ஒரு கன்டென்ட் ஓகேவா? அந்த கன்டென்ட் எழுதுறோம் அப்டின்னா, அதுதான் வந்து யுஎக்ஸ் ரைட்டிங். ஓகேவா? சோ தட் நீங்க யுஎக்ஸ் ரைட்டரா, நீங்க அதாவது கன்டென்ட் ரைட்டரா யுஎக்ஸ் டிசைனிங்ல நீங்க வந்து ஆவலாம். அப்புறம் ப்ராப்ளம் சால்விங். அதாவது யுஎக்ஸ் ரைட்டர்ன்றவங்க ஜஸ்ட் கன்டென்ட்ட மட்டும் அப்டியே எழுதுறவங்க இல்ல. அவங்க வந்து ப்ராப்ளம் சால்விங்கும் பண்ணுவாங்க. நான் ப்ராப்ளம் சால்விங் பத்தி நான் அடுத்து சொல்றேன். சோ தட் யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகே. யுஐ யுஎக்ஸ் டிசைனரோட மித்ஸ் என்ன அப்டின்னா, மித்துனா என்ன அப்டின்னா, லைக் மூட நம்பிக்கை மாரி வச்சுக்கலாமே. ஓகே. என்ன மூட நம்பிக்கை யுஐ யுஎக்ஸ் டிசைனிங்க பத்தி இருக்கு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து யுஐ யுஎக்ஸ் டிசைனிங்ன்றது கம்ப்ளீட்லி டிசைனிங் கிடையாது. டிசைனிங் இஸ் அ பார்ட் ஆஃப் யுஐ யுஎக்ஸ் டிசைனு. ஓகேவா? பட் இட்ஸ் நாட் த கம்ப்ளீட் ப்ராசஸ். டிசைனிங் மட்டுமே கிடையாது.
டிசைனிங்ன்றது இஸ் அ பார்ட் ஆஃப் யூஐ யூஎக்ஸ் டிசைனிங். ஓகேவா? ஓகே. ம். இன்னொரு மித் என்ன அப்டின்னா, டிசைனர்னா எப்பயுமே ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும்லாம் கிடையாது. நானே ஒருத்தர் சொல்லி கேட்டுருக்கேன். ப்ரோ யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ன்றீங்க. கலர்ஃபுல்லாவே ட்ரெஸ் பண்ண மாட்றீங்க அப்டின்னு. என்னடா உளர்றீங்க? அதுக்கும் இதுக்கும் என்னடா இருக்கு? நான் ட்ரெஸ் பண்றதுக்கும் என்னோட ப்ரொஃபஷனுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து தோணுச்சு. பட் என்னால கேட்க முடியல. ஏன்னா அவர் என்னோட சீனியர். ஓகேவா? ஓகே. இந்த மாரி நெறைய மித் வந்து இருக்கு. நான் என்னென்ன அப்டின்னு சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாரி யூஎக்ஸ் வேற, யூஐ வேறன்னுலாம் கிடையாது. 2மே வந்து இன்டர் ரிலேட்டட் அப்டின்னா, இது இல்லாம இது இல்ல. அதாவது யூஐ இல்லாம யூஎக்ஸ் கிடையாது. யூஎக்ஸ் இல்லாம யூஐ கிடையாது. 2மே இன்டர் ரிலேட்டட்னா இதுக்கும் இதுக்கும் ரிலேஷன் இருக்கு அப்டின்னு அர்த்தம். டிசைனர்ஸ் ஒன்லி டிசைன்ஸ் எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன்ஸ். அதாவது ஏற்கனவே அ சில கம்பெனிலாம் இருக்கும். அதுக்கு எக்ஸிஸ்டிங்கா ஒரு அப்ளிகேஷன் அவங்க வந்து அவங்களோட ஆப்போ, வெப்சைட்டோ இருக்கும். அத தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. யூஐ, யூஎக்ஸ் டிசைனர்னா அப்டின்லாம் கிடையாது. அதுவுமே ஒர்க் தான். லைக் இப்ப நான் ஒரு கம்பெனில ஜாயின் பண்றேன். அவங்க ஏற்கனவே வெப்சைட், ஆப்லாம் வச்சிருக்காங்கன்னா, நான் ரீடிசைன் பண்ணுவேன். அதுவே இப்ப புதுசா புதுசா ஒரு கம்பெனி வந்து வைக்கிறாங்க அப்டின்னா, நான் வந்து புதுசா தான் கிரியேட் பண்ணுவேன். ஆல்ரெடி இருக்கு அப்டின்னா, நான் வந்து ரீடிசைன் பண்ணா போதும். அதுவே புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில வொர்க் பண்றேன் அப்டின்னா, நான் வந்து புதுசா தான் வந்து நான் பண்ணி ஆவணும். வேற வழி இல்ல. சோ தட் புதுசாவும் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஏற்கனவே இருக்க டிசைன ரீடிசைனும் பண்ணுவாங்க யூஐ, யூஎக்ஸ் டிசைனர்ஸ். ஓகே. யூஐ, யூஎக்ஸ் ட்ரெண்ட் வில் ஃபேட். அதாவது நெறைய பேருக்கு என்ன கவலை இருக்கும் அப்டின்னா, இந்த யூஐ, யூஎக்ஸ் டிசைனிங்ன்றது வந்து இப்போ வந்து பூஸ்ட் ஆயிட்டு இருக்க ஒரு ப்ரொஃபஷன். இது வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து அடுத்த ப்ரொஃபஷன் வந்துரும். அது வந்து பீக்ல போவும் அப்டின்னு சொல்லி நெறைய பேர் வந்து நெனச்சிட்டு இருப்பீங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். யூஐ, யூஎக்ஸ்ன்றது வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. அதோட ஹிஸ்டரி வந்து நான் எடுக்க விரும்பல. வை? பிகாஸ் ரொம்ப உங்களுக்கு போர் அடிச்சிரும். அப்புறம் வந்து எல்லாரும் கெளம்பி போயிடுவீங்க. டாடா, பாய் பாய் சொல்லிட்டு. யூஐ, யூஎக்ஸ்ன்றது வந்து யாரு அத ஃபாதர் ஆஃப் யூஎக்ஸ்ன்னு யார சொல்லுவோம் அப்டின்னா, ம் வால்ட் டிஸ்னின்னு ஒருத்தர் இருக்காருல்ல. ஐ மீன் இருந்தாரு. அவரு யாருன்னு தெரியுமா? வால்ட் டிஸ்னி. டிஸ்னி அண்ட் மிக்கி கிரியேட்டர். ஃபவுண்டர் ஆஃப் டிஸ்னி. எக்ஸாக்ட்லி அவரு தான். அவரு தான் வந்து டிஸ்னியோட ஃபவுண்டர். ஓகேவா? அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் யூஐ, யூஎக்ஸ் டிசைனர். அதாவது யூஎக்ஸ் டிசைனர். அவரு எக்ஸாக்ட்டா சொல்லப்போனா, வால்ட் டிஸ்னி வந்து த ஃபர்ஸ்ட் யூஎக்ஸ் டிசைனர். வை? பிகாஸ் அவரு தான் வந்து கிட்ஸ ஐ மீன் கிட்ஸுக்கு ஏத்த மாரி கார்ட்டூன்ஸ் எப்படி பண்ணலாம்? கிட்ஸுக்கு எப்படி பண்ணா புடிக்கும்? அப்பதான் வந்து கிட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி, அவரு தான் ஃபர்ஸ்ட் அந்த யூஎக்ஸ் டிசைனரா வந்து அவரு தான் வந்து சொல்றாங்க. ஓகே. இந்த யூஎக்ஸ் டிசைனிங்ன்ற இந்த டெர்ம் யாரு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஆ டான் நார்மன் அதாவது டொனால்ட் ஆர்தர் நார்மன் அப்படின்ற அவரு தான் வந்து இந்த யூஎக்ஸ் டிசைன் அப்படின்ற அந்த வேர்ட் வந்து கொண்டு வந்தாரு. அதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற வேர்ட் வந்து அவரு தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இது வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. அரவுண்ட் ஒரு 70 எனக்கு எக்ஸாக்ட்டா இயர் ஞாபகம் இல்ல. 1976 டூ 80 அந்த இயர்க்குள்ள தான் வந்து அவர் அந்த டெர்ம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. சோ தட் அப்போலருந்து இப்போ வரைக்கும் அந்த யூஐ, யூஎக்ஸ்ன்ற அந்த ட்ரெண்ட் வந்து போயிட்டு தான் இருக்கு. இப்போ எதனால பூம் ஆயிருக்கு அப்டின்னா, நெறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து எல்லாருக்குமே தெரியுது. அவேர்னஸ் வந்து இப்ப தான் கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் ஃபேட் ஆயிடுமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஃபேட் ஆவாது. ஏன்னா, எல்லா கம்பெனியுமே வந்து டிஜிட்டலைஸ் ஆயிட்டே வராங்க. அதாவது ஆப்ஸோ, வெப்சைட்டோ ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டே வராங்க. அவங்க எல்லாம் யூஐ, யூஎக்ஸ் டிசைனர் இல்லாம அவங்களோட கம்பெனிய வந்து மூவ் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம புதுசு புதுசா நெறைய கம்பெனிஸ் வந்து வந்துட்டே இருக்கு. சோ தட் அவங்களுக்கும் வந்து யூஐ, யூஎக்ஸ் டிசைனர் வந்து தேவைப்படுவாங்க. சோ தட் நீங்க ஒரு யூஐ, யூஎக்ஸ் டிசைனரா ஆகப் போறீங்க அப்டின்னா, கண்டிப்பா கவலைப்பட தேவையில்ல. யூ வில் கெட் a ஜாப். ஓகேவா? ஓகே. இன்னோவேஷன் ரிக்வயர்ஸ் ஆல் த டைம் அப்டின்னா, எப்பயுமே யூஐ, யூஎக்ஸ் டிசைனர்ன்றவங்க புதுசு புதுசா தான் பண்ணுவாங்க அப்டின்லாம் கிடையாது. ஓகேவா? ஓகே. ஒன்லி ஆர்டிஸ்டிக்ஸ் பெர்சன் கேன் பி எ டிசைனர். அதாவது நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் பெர்சன். நான் வந்து நல்லா வரையுவேன். நான் மட்டும் தான் டிசைனர் ஆக முடியும். என் ஃப்ரெண்டுக்கு வரையவே தெரியாது. அவன்லாம் எப்படி டிசைனர் ஆவான் அப்டின்னா, உங்கள வந்து நான் முட்டாள்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, ஆர்டிஸ்ட்டுக்கும், டிசைனருக்கும் ஐ மீன் யூஐ, யூஎக்ஸ் டிசைனருக்கும் ரொம்ப ரிலேஷன்லாம் கிடையாது. ஓகேவா?
உங்களுக்கு வரைய தெரிஞ்சது அப்டின்னா, அது ஒரு பெனிஃபிட். ஆடட் பெனிஃபிட் அவ்வளோதான். உங்களுக்கு வரையவே தெரியலன்னா கூட நீங்க வந்து டிசைனிங் பண்ணலாம். ஏன்னா, நீங்க வந்து அ டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ண போறீங்க. அதாவது சிஸ்டம்ல தான் நீங்க வந்து டிசைன் பண்ண போறீங்க. அதுக்கு வரைய தெரிஞ்சே ஆவணும்லாம் கிடையாது. தெரிஞ்சதுன்னா அது ஒரு ஆடட் பெனிஃபிட். ஓகேவா? அடுத்து வந்து நெகட்டிவ் ஸ்பேஸ் மீன்ஸ் நத்திங். நெகட்டிவ் ஸ்பேஸ்னா என்ன அப்டின்னா, இப்ப வந்து இந்த பேஜ்ல நான் லெஃப்ட்ல லாகின் ஸ்க்ரீன்னு மட்டும் தான் எழுதியிருக்கேன். சுத்தி பிளாங்க்கா ஸ்பேஸ் விட்டுருக்கேன்ல, அதுதான் நெகட்டிவ் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து பார்க்க நீட்டா இருக்கா? இப்போ நான் இந்த இடத்துல கொச்ச கொச்சன்னு இதோ இதோ இங்கெல்லாம் ரைட்ல டிசைன் ஆட் பண்ண மாரி, நான் இங்க ஆட் பண்ணியிருந்தேன் அப்டின்னா, உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கும். நீங்க நெகட்டிவ் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு அதிகமா யூஸ் பண்றீங்களோ, அதாவது எந்த அளவுக்கு பிளாங்க் ஸ்பேஸ் விடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க டிசைன் வந்து நல்லாருக்கும். அதுதான் வந்து நெகட்டிவ் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அத எப்படி நீங்க அவ்ளோ ஆ கண்டிப்பா சொல்றீங்க அப்டின்னா, நான் வந்து லெட் மீ ஷோ யூ அன் எக்ஸாம்பிள். ஓகே. இது வந்து MacBookோட ஒரு ஓகேவா? சாரி. YouTube வந்துச்சு. ஓகே. இந்த ரைட்ல பார்த்தீங்க அப்டின்னா, லைக் MacBookோட அட்வர்டைஸ்மென்ட் போஸ்டர் இது. ஓகேவா? என்ன குடுத்துருக்காங்க? த நியூ ஆப்பிள் MacBook Pro அவ்வளோதான் எழுதியிருக்காங்க. 2 லேப்டாப் வச்சிருக்காங்க. அவ்வளோதான் அவங்களோட அட்வர்டைஸ்மென்ட்டே. சுத்தி ஸ்பேஸ் விட்டுருக்காங்களா? அவங்க நெனச்சிருந்தா நெறைய கன்டென்ட் வந்து குடுத்துருக்கலாம். ஆனா அவங்க குடுக்க மாட்டாங்க. ஏன்னா தட் இஸ் ஆப்பிள். அவங்க வந்து பாக்க லைக் சிம்பிளா இருக்க மாரி தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஒய்? பிகாஸ் நெகட்டிவ் ஸ்பேஸ். அவங்க நெகட்டிவ் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி தான் அவங்களோட மார்க்கெட்டிங்கே வந்து பண்றாங்க. ஏன்னா, இப்போ நெகட்டிவ் ஸ்பேஸ் விட்டதுனால என்ன அவங்களுக்கு பெனிஃபிட் அப்டின்னா, அவங்க சொல்ல வந்த கன்டென்ட்ட டக்குன்னு சொல்லிட்டு, கஸ்டமர்ஸ்க்கு அந்த கன்டென்ட்ட மட்டும் ஷார்ப்பா அவங்க மைண்ட்ல நிக்கிற மாரி பண்ணுவாங்க. இப்ப த நியூ ஆப்பிள் MacBook Proன்னு எழுதியிருக்கா, அவ்வளோதான் கன்டென்ட். புதுசா ஒரு லேப்டாப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த அதோட பாடி எப்டி இருக்குன்னு பாருங்க. அதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் என்னன்னு அந்த வால்பேப்பர வச்சு அவங்க காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான் அவங்களோட மார்க்கெட்டிங். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் ஸ்பேஸ் மீன்ஸ் நத்திங் அப்படின்னு நான் இங்க ஏன் குடுத்துருக்கேன் அப்படின்னா, ஏன் நெறைய பேர் நெனைப்பாங்க. யூஐ யூஎக்ஸ் டிசைனர்னா லைக் ரொம்ப லைக் எம்ப்டி ஸ்பேஸ் விடுவாங்க. கேட்டா டிசைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தட் இப்போ உங்களுக்கு ஏன் நெகட்டிவ் ஸ்பேஸ் விடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நம்புறேன். ம். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஓகே. அடுத்த டாபிக் என்ன அப்டின்னா, ஹவ் ஷுட் எ டிசைனர் திங்க்? அப்டின்னு. அதாவது ஒரு டிசைனர்ன்றவங்களோட திங்கிங் எப்டி இருக்கணும் அப்டின்னா, சால்விங் எ ப்ராப்ளம் பை கிவிங் கிரியேட்டிவ் சொல்யூஷன். அதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு கிரியேட்டிவான சொல்யூஷன் குடுக்குறவங்க தான் யுஐ, யுஎக்ஸ் டிசைனர். எக்ஸாக்ட்டா அதுதான் டெஃபினிஷன். ஓகேவா? யுஎக்ஸ்னா என்ன? யுஐனா என்னன்றது வேற. யுஐ, யுஎக்ஸ் டிசைனர்னா யாரு அப்டின்னா, ஒரு ப்ராப்ளம்க்கு கிரியேட்டிவான சொல்யூஷன் குடுக்குறவங்க தான் யுஐ, யுஎக்ஸ் டிசைனர். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சொல்றேன். அதுக்கான சொல்யூஷன் வந்து நீங்க எனக்கு குடுங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து லைக் ஏர்லி 2000 அந்த வந்து டைம் பீரியட்ல இருக்கோம். ஓகேவா? ம். இப்ப வந்து ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரில இருக்கோம்னு வச்சுக்கோங்க. லைக் சைனா, ஜப்பான், கொரியா இந்த மாரி கண்ட்ரில வந்து நம்ம இருக்கோம். ஓகேவா? அங்க வந்து கார் பார்க்கிங்க்காக அ இடம் தேடுறதுக்கு லைக் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு. ஓகேவா? இதுக்கு எப்படி சொல்யூஷன் குடுப்பீங்க? இதனால வந்து லைக் என்ன ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது அப்டின்னா, மக்களுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க. எதனாலன்னா, லைக் பார்க்கிங் வந்து பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப கூட்டமா இருக்கு. அப்படி பார்க் பண்ணாலும், கார எடுத்துட்டு வெளிய வரதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுது அப்படின்ற மாரி ஃபீல் பண்றாங்க. ஸோ, லைக் ஒரு 300, 400 கார் நிக்க வேண்டிய அந்த பார்க்கிங்ல 150 கார் தான் நிக்க முடியுது. ஏன்னா, கன்ஃப்யூஷன் ஆவுது. எந்த காரு எங்க ஸ்பேஸ் இருக்கு என்னன்னு தெரியாம. இதுக்கு எப்படி சொல்யூஷன் குடுப்பீங்க? நான் சொல்றத ஒரு நோட்லயோ, ஒரு பேப்பர் பென்லயோ, இல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜாவோ நீங்க வந்து சென்ட் பண்ணிடுங்க. என்ன அப்டின்னா, எஸ் ஆயில் கொரியா அட்வர்டைஸ்மென்ட் அப்டின்னு சொல்லி YouTubeல நீங்க சர்ச் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஒண்ணு வரும். ஓகேவா? அந்த எஸ் ஆயில்ன்றவங்க கொரியால இருக்க ஒரு ஆம்
ஒரு பெட்ரோலியம் கம்பெனி ஓகேவா? அவங்க இந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் குடுத்தாங்க அப்டின்னா, ஹியர் கேம்பெயின் அப்டின்னு சொல்லி ஒண்ணு பண்ணாங்க. என்ன அப்டின்னா, லைக் ஒரு பலூன ஒரு கீழ ஒரு ஆணி மூலியமா ஒரு பலூன வந்து கட்டி தொங்க விட்டாங்க. சோ தட் அந்த பலூன்ல ஹியர் அப்டின்னு சொல்லி எழுதியிருக்கும். ஓகேவா? சோ தட் தூரத்துல இருந்து பார்க்குறப்போ, அந்த பலூன் தெரியுது அப்டின்னா, அந்த பலூன் இருக்கிற இடத்துல பார்க்கிங் ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கு அப்டின்னு சொல்லி அர்த்தம். சரி ஓகே. அப்ப அந்த பலூன் எப்டி கீழ இறங்கும்? எப்டி இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லன்னு தெரியும் அப்டின்னா, இந்த கார் கிட்ட மூவ் ஆக ஆக பலூன் வந்து கீழ இறங்கிடும். ஏன்னா, அந்த ரோப் மேல தானே கார் ஏத்துறாங்க. சோ தட் அந்த பலூன் வந்து கீழ இறங்கிடும். இந்த கார் மூவ் ஆயிடுச்சு அப்டின்னா, அந்த பலூன் வந்து லைக் ரைஸ் ஆயிடும். ஓகேவா? இதுதான் வந்து சொல்யூஷன். இதுதான் வந்து அந்த எஸ்-ஓ-எல்ன்றவங்க வந்து சொல்யூஷன் குடுத்தாங்க. செலவு ஆகும் ப்ரோ ரொம்ப. நோ. அதுக்கும் காஸ்ட் அதிகமா ஆகும்ல? ஆவாது. ஏன்னா, அது வந்து பலூன். பலூன் வந்து லைக் திக்கான பலூன் தான் வந்து அவங்க குடுத்திருந்தாங்க. அது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மாரி. ஓகேவா? 300 காருன்றப்போ 300 பலூன் வந்து வச்சுட்டு, பேக்கப்க்கு ஒரு 50 பலூன்ஸ் வச்சிருந்தாங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஆ இந்தியால தான் வந்து அந்த பலூன கழட்டிட்டு ஓடுறது, பலூன ஓட்டையாக்குறது இதெல்லாம் பண்ணுவாங்க. நான் சொன்னது அந்த ஈஸ்டர்ன் ஏசியா கன்ட்ரீஸ். அதாவது கொரியா, ஜப்பான், சைனா. அங்க எல்லாம் சுற்றுச்சூழல, நேச்சர எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, கடவுள் மாரி பார்ப்பாங்க. ஓகேவா? ரோட்ல ஸ்ப்ளிட் பண்றது, அப்புறம் ஏதாவது இப்ப மரம் உடைஞ்சு இப்ப நம்ம ஊர்லலாம் மரம் உடைஞ்சு கீழ விழுது, ரோட்ல விழுது அப்படின்னா, நம்ம வந்து லைக் கவர்மெண்ட்டுக்கு தான் கால் பண்ணி பண்ண சொல்லுவோம். ஆனா அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களே சரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பலூன் கான்செப்ட் வந்து அங்க யூஸ் பண்ணதுனால, அங்க வந்து பலூன் வந்து லைக் அதிகமா காஸ்ட் ஆவல. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அதுக்கான சொல்யூஷன். நான் சொன்ன மாரி எஸ்-ஆயில் குடுத்து நீங்க வந்து பலூன் பிளாஸ்டிக் யூசேஜ் தானே. அது நேச்சருக்கு அஃபெக்ட் ஆவாதா? ஆவும் தான். பட் வேற வழி இல்லையே. ஏஐ வில் ரீப்ளேஸ் த டிசைனர்ஸ். ஓகே. அத பத்தி பேசலாமே. ஏஐ வில் ரீப்ளேஸ் த டிசைனர். இதுவுமே வந்து ஆக்சுவலா ஒரு மித்து தான். ஏஐனால டிசைன் பண்ண முடியும். ஆனா, ஒரு டிசைனர் பண்ற டிசைன் வந்து பண்ண முடியாது. குழப்புதுல்ல? நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்போ நான் ஒரு யுஐ, யுஎக்ஸ் டிசைனரா நான் ஒரு டிசைன் பண்றேன் அப்டின்னா, என்னோட தாட் ப்ராசஸ்ல, என்னோட இமேஜினேஷன்ல, என்னோட கிரியேட்டிவிட்டிய யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு டிசைன பண்ணியிருப்பேன். ஓகேவா? இப்போ ஏஐ கிட்ட நீங்க வந்து ஒரு டிசைன் பண்ண சொல்றீங்க அப்டின்னா, ஏஐ என்னா பண்ணும் தெரியுமா? நீங்க 10 பேர் வந்து தனித்தனியா உங்களோட மொபைல்ல ஏஐ கிட்ட கேட்கிறீங்கன்னு வைங்களேன். உங்க எல்லாருக்குமே ஒரே டிசைன் தான் குடுக்கும். இப்போ நீங்க Swiggy, Zomato யூஸ் பண்றீங்க. Facebook, Instagram யூஸ் பண்றீங்க. ஓகேவா? எல்லாமே ஒரே டிசைன்ல இருந்தா நல்லா இருக்குமா? சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். நோல்ல. ஸோ அதுதான். ஏஐனால டிசைன் பண்ண முடியும். நான் டிசைன் பண்ண முடியாதுன்னு சொல்லல. ஆனா, ஒரு யுஐ, யுஎக்ஸ் டிசைனர் மாரி கிரியேட்டிவா ஏஐனால பண்ண முடியாது. நீங்க என்னாதான் டஃப்பான கோடிங் எழுதி, ஓகே. ஆ யுஐ வந்து எல்லாருக்குமே ஒரே டிசைன்லாம் குடுக்காது. 10 டைப் ஆஃப் டிசைன் குடுக்கும். இல்ல 100 டைப் ஆஃப் டிசைன் குடுக்கும் அப்டின்னா, உலகத்துல இருக்க எல்லாருக்கும் அதே 100 டிசைன் தானே குடுக்கும். அப்பயும் பார்த்தாலும் ஏஐ வந்து டிசைனிங்க பொறுத்தவரைக்கும் லைக் வேஸ்ட் தான் என்ன கேட்டா. ஒரு ஹியூமனுக்கு இருக்க கிரியேட்டிவிட்டி, திங்கிங் வந்து ஒரு மெஷின்னால பண்ண முடியாது. சோ தட் ஏஐ வந்து யுஐ, யுஎக்ஸ் டிசைனிங்க ரீப்ளேஸ் பண்ண முடியாது. வாய்ப்பே இல்ல. ஓகே, ஃபைன். ஆ நீங்க எல்லாரும் என்ன மொபைல் ஃபோன் யூஸ் பண்றீங்க? அப்படியே கொஞ்சம் டைப் பண்ணுங்க பாப்போம். iPhone எத்தன பேர் யூஸ் பண்றீங்க? 1, 2, 3 நாட் iPhone பட் Mac. Me too. Same to you. iPhone 14 I am using iPhone. iPhone no, but I use Mac. Yep. Samsung S24 Ultra. No Samsung bro, only iPhone. Mac. No Realme, only iPhone. ஓகே. எதுக்கு நான் கேட்டேன் அப்டின்னா, எதுக்காக iPhone வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க அப்டின்னு சொல்லி நான் சொல்லட்டுமா? ஏன்னா, iPhoneஓட யூசேஜ், iPhoneஓட என்வைரன்மென்ட் அதாவது எக்ஸாக்ட்டா என்ன சொல்ல போனோம்னா, iPhoneஅ யூஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற அந்த குட் எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்ட்டா?
ஆண்ட்ராய்டு வெர்சஸ் ஐஃபோன் நீங்க வந்து 2மே 1 மந்த் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, ஐஃபோன்ல லேகே ஆவாது. ஆண்ட்ராய்டுல அதிகமா யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, சம்டைம்ஸ் லேக் ஆகும். ஐ மீன் இப்ப வந்த ஃபோனா இருந்தா கூட லேக் ஆகும். ஏன் அப்டின்னா, அந்த ஆப்பிளோட சாஃப்ட்வேர் வந்து லைக் கொஞ்சம் ரிஃபைன்டா இருக்கும். அவங்க வந்து அதுவும் இல்லாம ஆப்பிள் வந்து எதனால அவங்க வந்து லைக் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல புடிச்சிருக்காங்க அப்டின்னா, அவங்களோட இன்னோவேஷன். ஓகேவா? ஓகே. ஆப்பிள பத்தியே பேசுறதுனால ஃபுல்லாவே ஆப்பிள பத்தி போயிருவோம். இங்க ரைட்ல கண்ணாடி போட்டு ஒரு சொட்ட தலையோட ஒருத்தர் இருக்கார்ல, இவரு தான் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ். இவரு தான் வந்து ஆப்பிளோட ஃபவுண்டர். ஓகேவா? ஆப்பிள் வந்து 1976ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஆப்பிள் வந்து எதனால தனிச்சு நிக்கிறாங்க, மத்த டிவைஸஸோட அப்டின்னா, ஆப்பிள் வந்து லைக் அவங்க ஒரு டெக்கேடுக்குமே அதாவது ஒரு 10 இயர்ஸ் கேப்லயுமே அவங்க வந்து புதுசு புதுசா இன்னோவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸ்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு அப்புறமும் பண்ணுவாங்க. நான் வந்து ஷூரா சொல்லுவேன். ஓகேவா? சரி ஓகே. அப்படி என்ன ப்ரோ பண்ணிட்டாங்க அப்டின்னா, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆ ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு 10 டூ ஒரு 15 டூ 20 இயர்ஸ் பேக் நீங்க எல்லாருமே வந்து MP3 பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டா? எத்தன பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. குட். நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த MP3 பிளேயர் இருந்த காலத்துல, iPod அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வந்து ஆப்பிள்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. லைக் அந்த மொத்த MP3 பிளேயரோட அந்த மார்க்கெட்டுமே வந்து ஃபால் ஆச்சு. அந்த ஒரே ஒரு iPodன்ற ப்ராடக்ட்னால. ஏன் அப்படின்னா, MP3 பிளேயர்ல உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வெறும் மெமரி கார்ட் போட்டு பாட்டு கேட்க முடியும். என்ன பாட்டு அடுத்து ப்ளே ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? மேபி அந்த மெமரி கார்ட நீங்க வந்து சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணி, நீங்க அந்த மியூசிக்க வந்து நீங்க ஆட் பண்ணியிருப்பீங்கல்ல. அப்ப வேணா நீங்க அந்த லிஸ்ட்ட வேணா பார்த்திருந்திருக்கலாமே தவிர, MP3 பிளேயர்ல மெமரி கார்ட் போட்டு நீங்க மியூசிக் கேட்கிறப்போ, உங்களால அடுத்து என்ன சாங் வரும்னு சொல்ல முடியாது. ஓகே. சரி ஓகே. iPodலயும் சாங் தானே கேட்டாங்க. அத மட்டும் ஏன் பெருசா சொல்றீங்க அப்டின்னா, iPodல என்ன பண்ணாங்க அப்டின்னா, டிஸ்ப்ளேவோட குடுத்தாங்க. அதுவரைக்கும் டிஸ்ப்ளேன்றது வந்து கம்ப்யூட்டர்ஸ்ல தான் இருந்தது. ஒரு குட்டி ப்ராடக்ட் அதாவது ஒரு iPodல டிஸ்ப்ளே குடுத்து, மார்க்கெட்டையே தலைகீழா திருப்புனது வந்து ஆப்பிள் தான். அவங்களோட ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷனரி ப்ராடக்ட். ஓகேவா? அந்த டிஸ்ப்ளேல வந்து நெக்ஸ்ட் சாங் ப்ளே பண்ண முடியும். அந்த iPodக்குன்னு செட்டிங்ஸ்லாம் இருக்கும். நீங்க வந்து அப்புறமா ஃப்ரீயா இருக்கப்போ, அந்த iPod ஓட அட்வர்டைஸ்மென்ட் வந்து பாருங்க. ஆப்பிள் வந்து லைக் வருஷம் வருஷம் அந்த ஆப்பிள் ஈவென்ட் கண்டக்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்களோட ஆப்பிள் ஈவென்ட் வந்து பாருங்க. கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நீங்க வந்து நான் ஆப்பிள் யூசரா இருந்தாலுமே பரவால்ல. உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஓகே. அடுத்து என்ன பண்ணாங்க அப்டின்னா, ரெவல்யூஷனரி iPhone. அவர் கையில வச்சிருக்காரு இல்லையா? அது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் iPhone. அந்த காலத்துல லைக் எப்டி இருந்ததுன்னா, ஒரு மொபைல் ஃபோன் அப்டின்னா, கால் பண்ண முடியும். ஓகே. இன்டர்நெட் யூஸ் பண்ணணும் அப்டின்னா, ஆ கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா? பாட்டு கேட்கணும் அப்டின்னா, iPod இல்லன்னா MP3 பிளேயர். இத 3யுமே கம்பைன் பண்ணி ஒரே ப்ராடக்ட்டா குடுத்தாங்க. அதுக்கு பேரு தான் iPhone. அதுக்கப்புறம் தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்தது. அந்த iPhoneஓட அட்வர்டைஸ்மென்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் iPhoneஓட அட்வர்டைஸ்மென்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, அவரு என்ன சொல்லியிருப்பாரு அந்த ஈவென்ட்லனா, ஆ நாங்க வந்து இந்த வருஷம் 3 ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ண போறோம். ஒண்ணு வந்து ஒரு மொபைல் ஃபோன், இன்னொன்னு வந்து இன்டர்நெட் கம்யூனிகேட்டர், ஃபைனலா வந்து ஒரு iPod அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில என்ன சொல்லி முடிச்சிருப்பாருன்னா, இது 3மே வேற வேற டிவைஸ் கிடையாது. 3மே ஒரே டிவைஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இந்த மாரி இன்னோவேட்டிவா நெறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே. iPhone குடுத்தாங்க. ஓகே. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, நான் எக்ஸாம்பிள் தான் குடுத்துருக்கேன். இது இல்லாம நெறைய AirPods அந்த மாரி AirDops Max இந்த மாரி நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு அந்த மொபைலுக்கு கீழ வந்து ஸ்மார்ட் வாட்ச். அதாவது iWatch. iWatch வந்து ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்ட்டா வந்து இவங்க தான் வந்து குடுத்தாங்க. எதனால அப்டின்னா, மத்த நெறைய பிராண்ட்ல வந்து வாட்சஸ் வந்து இருக்கு. ஆனா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யாரு? Apple. வெத போட்டது ஆப்பிள். ஆப்பிள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் மத்த ஆண்ட்ராய்ட் பண்ணாங்க. ஓகே. அடுத்து என்ன இன்னோவேட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, லைக் MacBooks. மத்த லேப்டாப்புக்கும், MacBookக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் மெயின் டிஃபரன்ஸ் பேட்டரி பேக்கப். நீங்க எல்லாரும் யோசிப்பீங்க.
iPhoneல பேட்டரி வந்து லைக் பேக்கப் அவ்வளவா இருக்காது. ஒரு நாளைக்கு 2, 3 வாட்டி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த ப்ராப்ளம அவங்க MacBookல சால்வ் பண்ணாங்க. ஆ இப்போ நான் வச்சிருக்க ஆ லேப்டாப் வந்து ஆ M1 ஓகேவா? என்னோட இந்த ஐகான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து மேக் யூசர். நான் வந்து சாரி MacBook M1 வச்சிருக்கேன். M1 சிப் இருக்க MacBook வச்சிருக்கேன். அதாவது MacBook M1ஓட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வச்சிருக்கேன். மத்த லேப்டாப்புக்கும் இதுக்கும் மெயினான இருக்க டிஃபரன்ஸ் என்ன அப்டின்னா, லைக் பேட்டரி பேக்கப். 18 ஹவர்ஸ் பேக்கப் கம்பெனில கிளைம் பண்றாங்க. அத விட கண்டிப்பா தான் அதாவது எப்படி சொல்றது? அத விட அதிகமா தான் இருக்குமே தவிர கம்மியா இருக்காது. ஒரு கம்பெனி வந்து ஒரு பேட்டரி பேக்கப்போட அளவு கிளைம் பண்றாங்க அப்டின்னா, அது வந்து கண்டிப்பா ஜாஸ்தியா தான் இருக்கும். சரி ஓகே. 18 ஹவர விட அதிகமாவும் இல்ல, கம்மியாவும் இல்ல. கண்டிப்பா 18 ஹவர்ஸ் பேக்கப் இருக்கு அப்டின்னா, அதுவே பெரிய விஷயம் தான். உங்கள்ல எத்தன பேர் மத்த லேப்டாப் யூஸ் பண்றீங்க? அது வந்து 18 ஹவர்ஸ் பேக்கப் குடுக்குதா? அப்டின்னு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். நோ, நோ, நோ தான் அதிகமா வரும். ஏன்னா, ப்ரோ சேம் M1 2 டேஸ் சார்ஜ் நிக்குது. அதேதான். நான்லாம் வந்து எங்க அதாவது நான் வந்து பிடில வொர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து டெய்லிலாம் சார்ஜர்லாம் எடுத்துட்டு வர மாட்டேன். ஒரு நாள் 100% சார்ஜ் போட்டுட்டேன் அப்டின்னா, 3 நாள் கழிச்சு தான் நான் அடுத்து சார்ஜே போடுவேன். நான் ஹெவியா யூஸ்லாம் பண்ண மாட்டேன். மினிமமாவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு மாடரேட்டா யூஸ் பண்ணுவேன். Figmaலாம் யூஸ் பண்ணுவேன். மத்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். ஆனாலுமே எனக்கு 2 டூ 3 டேஸ் வந்து மேக்ஸிமம் சார்ஜ் வந்து நிக்கும். அதுதான் ஆப்பிள் ப்ராடக்ட். ஓகேவா? அண்ட் ஆல்சோ MacBook வந்து ரொம்ப போர்ட்டபிளா இருக்கும். அதாவது இப்போ நீங்க வந்து Lenovo, Dell அதெல்லாம் அந்த லேப்டாப்லாம் தூக்குனீங்கன்னா, அத தூக்குறதுக்குன்னே தனியா சாப்புட்ணும். இப்ப தூரமா டிராவல் பண்ணி போறீங்க அப்டின்னா, அதோட வெயிட் வந்து அந்த பேக் பேக் வந்து இழுக்கும் ஒரு மாரி. அந்த ஷோல்டர் பெயின்லாம் காஸ் பண்ணும். அதெல்லாம் இருக்கும். பட் MacBookல அந்த கவலையே இல்ல. ஈஸியா நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதோட வெயிட்டும் கம்மி, திக்னஸும் கம்மி. நீங்க வேணும்னா நான் சொல்றத நம்பல அப்டின்னா, ஆப்பிள் ஷோரூம் இல்ல ஆப்பிள் ஷோரூம் நெறைய இருக்கும். நீங்க இருக்க ஊர்ல இருந்து கண்டிப்பா ஒரு ஊர்ல இருந்து வரீங்க அப்டின்னா, ஒரு 40 டூ 50 கிலோமீட்டர் ரேடியஸ்ல கண்டிப்பா ஒரு ஷோரூம் வந்து இருக்கும். நீங்க விசிட் பண்ணி நேர்லயே போய் ஆப்பிள் MacBook எப்டி இருக்கு? ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எப்டி இருக்குன்னு ஒண்ணு ஒண்ணா நீங்க பொறுமையா பாருங்க. ஓகேவா? சரி ஓகே. MacBook முடிஞ்சது. அடுத்து வந்து விஷன் ப்ரோ. ஆ லாஸ்ட் இயர் 2023 ஓட எண்டுல அதாவது செப்டம்பர்ல ஆப்பிள் வந்து விஷன் ப்ரோ அப்டின்னு சொல்லி ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த விஷன் ப்ரோன்றது என்ன எக்ஸாக்ட்டா அப்டின்னா, ஏஆர், விஆர் அப்டின்னு சொல்லி 2 டெக்னாலஜிஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஒரே நிமிஷம். லைக் ஏதோ சொல்ட்டு போனாரு. அத வந்து நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கும் அவருக்கும் இருக்க சீக்ரெட். ஓகே. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஆப்பிள் விஷன் ப்ரோ. ஓகே. ஆப்பிள் விஷன் ப்ரோ வந்து என்ன டிவைஸ் அப்டின்னா, லைக் ஏஆர், விஆர்ன்னு சொல்லி 2 டெக்னாலஜி இருக்கு. ஏஆர் அப்டின்னா ஆக்மென்டட் ரியாலிட்டி, விஆர் அப்டின்னா வர்ச்சுவல் ரியாலிட்டி. 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, ஏஆர்ன்றது வந்து இல்லாத ஒரு விஷயத்த இருந்தா எப்டி இருக்கும் அப்டின்றத காட்டுறது தான் ஏஆர் டெக்னாலஜி. விஆர்னா வர்ச்சுவல் ரியாலிட்டி. அதாவது நம்ம ஒரு வர்ச்சுவலா ஒரு உலகத்துக்குள்ள இருந்தா, இல்ல நம்மள சுத்தி வர்ச்சுவலா வேற ஒரு உலகம் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த விஆர் கேம்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? PS6 அதெல்லாம். லைக் ஐ மீன் கம்ப்ளீட்டா நம்மள அந்த ஸ்பேஸ்ல வந்து கொண்டு போயி, நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ வந்து குடுக்கும். அதுதான் வந்து விஆர். இது 2யுமே கம்பைன் பண்ணி தான் அவங்களோட விஷன் ப்ரோல வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த விஷன் ப்ரோல வந்து லைக் நீங்க ஆ லைக் ஸ்க்ரீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க ஸ்க்ரீன வந்து கண்ல பார்ப்பீங்க. நீங்க வந்து லைக் ஆ எப்படி சொல்றது? அந்த ஸ்க்ரீன் வந்து ஸ்பேஷியல் ஸ்க்ரீன் ஓகேவா? நீங்க வந்து உங்க கண்ண யூஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்வைப் பண்ணலாம். உங்களோட ஹேண்ட்ல இருக்க கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து அத வந்து யூஸ் பண்ணலாம். அது எக்ஸாக்ட்டா உங்களுக்கு இன்னும் டீப்பா புரியணும் அப்படின்னா, ஆ ஆப்பிளோட விஷன் ப்ரோவோட அந்த ஈவென்ட் ஒண்ணு பாருங்க. இல்லன்னா விஷன் ப்ரோவோட அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு 6 மினிட்ஸ் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதோட பெரிய அந்த அட்வர்டைஸ்மென்ட். ஓகேவா? ஆப்பிள் வந்து எதனால அ அவங்களோட கஸ்டமர்ஸ வந்து எங்கேஜிங்கா வச்சிருக்காங்க? எதனால அவங்க மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்டின்னா, கஸ்டமர்ஸ்க்கு தேவையான தேவைய அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி குடுக்குறாங்க. எப்டி அப்டின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து புது புது இன்னோவேஷன்ஸ். எல்லாருமே புதுசு புதுசா தானே எதிர்பார்ப்போம். ஸோ புது புது இன்னோவேஷன்ஸ அவங்க குடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே. அடுத்து என்ன அப்டின்னா, ஏற்கனவே இருந்த ப்ராடக்ட்ஸ இம்ப்ரூவ் பண்ணிட்டே குடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் ஐஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல. அந்த ஃபோனுக்கும் அ
போன வருஷம் ரிலீஸ் ஆன iPhone 15க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, அதுல இருக்க கேமரால இருந்து அந்த ஸ்க்ரீன் வரைக்கும், ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷிங் ரேட் வரைக்கும் எல்லாமே பெட்டரா இருக்கும். ஓகேவா? அத வந்து ஒரே வருஷத்துல இவ்ளோ பெட்டரா குடுக்க முடியுமா? அப்டின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஒரு வருஷம் அப்போ இருக்க டெக்னாலஜிக்கு ஏத்த மாரி இம்ப்ரூவ் பண்ணி குடுத்துக்கிட்டே வராங்க. ஓகேவா? இதுக்கு மேல நான் ஆப்பிள பத்தி வளவளன்னு பேச வரல. நீங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு எக்ஸாக்ட்டா புரியும். ஓகேவா? அடுத்து வந்து Nokia. Nokiaன்னு ஒரு ஃபோன் இருந்தது எத்தன பேருக்கு தெரியும்? அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு. Nokia வந்து அவங்களுமே வந்து இன்னோவேஷன் பண்ணாங்க. ஓகேவா? இந்த செங்கல் ஃபோன் இருக்குல்ல, இந்த 1100 இங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆவுதுல்ல. இந்த 1100 வந்ததுக்கப்புறம், Nokia மாரி அந்த ஆ மொபைல் ஃபோன் வந்து நெறைய பிராண்ட்ல வந்து குடுத்தாங்க. ஆனா, இவுங்க அளவுக்கு டியூரபிளா யாராலயுமே குடுக்க முடியல. அது ஒரு இன்னோவேஷன். அடுத்து வந்து லைக் Nokiaவும், Microsoftடும் கலந்த மாரி ஒரு Nokia Lumiaன்ற அந்த சீரிஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுவும் ஒரு இன்னோவேஷன். ஓகே. அதுக்கு கீழ பார்த்தீங்க அப்டின்னா, லைக் ஸ்க்ரீன் கீபேட் வச்சு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ற கேமரா மாரி அந்த ஷேப்ல ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஆ மொபைல் வந்து குடுத்தாங்க. ஓகே. அதுக்கு பக்கத்துல இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன மொபைல் தான் அந்த கீபேட் மொபைல். இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, கீபேட் மொபைல்லயே நம்மளால யுபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியும். நான் சொன்னத நீங்க நம்பல அப்டின்னா, Googleல இல்ல Amazonல யுபிஐ Nokia ஃபோன் அப்டின்னு போட்டீங்க அப்டின்னா, இந்த கீபேட் ஃபோன் உங்களுக்கு வரும். ஓகேவா? சரி ஓகே. இவங்க இன்னோவேஷன் பண்ணாங்க ஓகே. எந்த இடத்துல லேக் ஆனாங்க அப்டின்னா, மைக்ரோசாஃப்ட் கூட இவங்க டை அப் பண்ணாங்க இல்லையா? அப்ப சம்ஹவ் ஒரு இஷ்யூ ஆனதுனால, இவங்க கம்பெனி வந்து டோட்டலா லைக் மூடிட்டாங்க. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்டின்னா, இப்ப ஆப்பிள் வந்து இன்னோவேஷன் பண்ணாங்க. ஓகேவா? ஒரு ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு தேவையான ப்ராடக்ட்ட இந்த ஜெனரேஷன்லயே குடுத்த ஒரு கம்பெனினா அது ஆப்பிள் தான். ஆனா Nokia வந்து அத பண்ணல. ஓகேவா? இவங்க வந்து இப்போ நீங்க எக்ஸாம்பிள்க்கு இந்த யுபிஐ மொபைல் ஃபோனே எடுத்துக்கோங்களேன். எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோனுக்கு மூவ் ஆயிட்டாங்க. அதுல யுபிஐ ஏதேதோ வந்துருச்சு. கீபேட் மொபைல்ல யுபிஐ யுபிஐ வச்சு வித்தா யாரு வாங்குவா? நீங்களே சொல்லுங்க. நீங்களா இருந்தா வாங்குவீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, இதனால தான் Nokiaவால அவங்களால மார்க்கெட்ல ஒரு இடம் பிடிக்க முடியல. அவங்க வந்து முதல்ல லைக் Nokia அப்டின்னா ஒரு பெரிய கம்பெனி வேற லெவல்ல அப்டி இருந்தாங்க. நடுவுல மூடிட்டாங்க. இப்ப திரும்ப Nokia வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த விட்ட மார்க்கெட்ட அவங்களால திரும்ப பிடிக்க முடியல. ஏன் அப்டின்னா, இன்னோவேஷன் லேக்கிங். ஓகேவா? சரி ஓகே. Nokiaவோட ஸ்டோரி இது. அடுத்து BlackBerryன்னு ஒரு மொபைல் இருந்தது. எத்தன பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க? BlackBerry. பொய்லாம் சொல்லக்கூடாது. உண்மைய சொல்லணும். ஓகே. BlackBerryயும் வந்து Nokia, BlackBerry, Apple இவங்க எல்லாமே பெரிய பெரிய பிளேயர்ஸ் மொபைல் ஃபோன்ல. அதாவது மொபைல் இண்டஸ்ட்ரில. ஓகேவா? ஆனா எதனால Apple ஃபர்ஸ்ட்ல இருக்காங்கன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். மத்த ஆ மொபைல் பிராண்ட்ஸுமே இன்னோவேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் BlackBerryல நான் அந்த BlackBerry சிம்பல்க்கு கீழ ஒரு டிவைஸ் குடுத்துருக்கேன்ல, அது எத்தன பேருக்கு தெரியும்? அத மட்டும் சொல்லுங்க. அது என்ன அப்படின்னு அதோட நேம் மட்டும் நீங்க சொல்லுங்க போதும். பேஜர், பேஜர். பரவாயில்லையே 90ஸ் கிட் கூட நெறைய பேர் இருக்கீங்க. எக்ஸாக்ட்லி அதேதான். அது வந்து ஒரு பேஜர். அந்த பேஜர ஃபர்ஸ்ட் BlackBerry தான் வந்து அந்த ஒரு ஸ்க்ரீன் வச்சு அந்த ஐகான்ஸ்லாம் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாரி வச்சு லைக் BlackBerry தான் ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? அடுத்து அவங்க இந்த ரைட் சைடு இருக்குல்ல ஒரு டச் ஸ்க்ரீன் மொபைல் ஃபோன். இந்த ஆ ரெவல்யூஷனரி ப்ராடக்ட்டுமே BlackBerry தான் வந்து குடுத்தாங்க. ஓகேவா? அது வந்து டச் ஸ்க்ரீனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாவது டைப் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, கீழ கீபேட் இருக்கும். அத வந்து டைப் பண்ணலாம். ஓகேவா? இதோட நேம் வந்து பாஸ்போர்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. BlackBerry பாஸ்போர்ட்னா இந்த மொபைலோட லைக் அந்த மாடல் நேம். ஓகே. லெஃப்ட்ல சின்னதா கீபேட் மொபைல் ஒண்ணு இருக்குல்ல. அந்த கீபேட்ல அந்த ப்ளூபெர்ரி டிசைனுக்கு பக்கத்துல ஒரு நடுவுல ஒரு நேவிகேஷன் பட்டன் ஒண்ணு இருக்குல்ல. அதாவது அந்த பெரிய பட்டன். ஓகேவா? அந்த பட்டன் வந்து டச் ஸ்க்ரீனாவும் ஒர்க் ஆகும். அண்ட் பட்டனாவும் வொர்க் ஆகும். எப்படி அப்டின்னா, இப்போ அந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த சின்ன கீபேட் மொபைலோட ஸ்க்ரீன் வந்து டச் ஸ்க்ரீன் கிடையாது. ஆனா, அந்த பட்டன் வந்து டச் ஸ்க்ரீன். ஸோ தட் அந்த பட்டன ஸ்வைப் பண்ணீங்க அப்டின்னா, அடுத்தடுத்த ஆப்ஸ வந்து நீங்க டச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாரி ஸ்க்ரீன்ல டச் குடுக்க முடியலனாலும், அவங்களோட பட்டன்ல டச் குடுத்து, ஆ இன்னோவேட்டிவா, ரெவல்யூஷனரியா ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க குடுத்தாங்க. இதெல்லாம் பண்ணாங்கல்ல, அப்ப இவங்க ஏன் லைக் சக்சஸ் ஆவல அப்டின்னா, இதோட அவங்களோட இன்னோவேஷன நிப்பாட்டிட்டாங்க. இவங்களோட காம்படிட்டரான ஆப்பிள, மத்த பிராண்ட்ஸ வந்து இவங்க கணக்குல எடுத்துக்கல. அதாவது கண்டுக்கலன்னு கூட சொல்லலாம். இதனால தான் வந்து இவங்க ஃபெயிலியர் ஆனாங்க.
ஓகேவா? இப்ப நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கோம், ஒரு கம்பெனி வச்சிருக்கோம் அப்டின்னா, நம்ம காம்படிட்டர்ஸ் எந்த அளவுக்கு பூம் ஆகுறாங்களோ, அத விட 1 ஸ்டெப் அஹெட்டா யோசிச்சு, அவங்கள லைக் டார்கெட் பண்ணி, அவங்கள விட அதிகமா தான் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்பதான் நம்மளால வந்து அந்த மார்க்கெட்ல நிலைச்சு நிக்க முடியும். இவங்க வந்து அத மிஸ் பண்ணிட்டாங்க. சோ தட் BlackBerry வாஸ் நோ மோர். ஓகே. வளவளன்னு பேசிட்டே இருக்கேனே, உங்கள நான் கண்டுக்கவே இல்லன்னு நெனைக்கிறேன். ஓகே. ம். அடுத்து வந்து என்ன அப்டின்னா, ஓகே. கேஸ் ஸ்டடினா என்ன? போர்ட்ஃபோலியோனா என்னன்னு பார்க்கலாமா? ஓகே. நான் வந்து உங்களுக்கு லைக் ரொம்ப வழவழன்னு சொல்லாம, சிம்பிளா சொல்லிட்டு நான் உங்களுக்கு பிராக்டிகலா வந்து நான் காட்டிர்றேன். ஓகேவா? ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கானா, பிராக்டிகலாவே எதுவுமே காட்ட மாட்றான். என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசுல ஓடும் எனக்கு புரியுது. நான் ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடினா என்னன்னு சொல்லிர்றேன். ஒரு ஃபீல்ட பத்தி, ஒரு ப்ராஜெக்ட்ட பத்தி நம்ம பண்ற ரிசர்ச், அந்த ரிசர்ச்சோட அவுட்புட் இதுதான் வந்து கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணியிருப்போம்ல நம்ம ரிசர்ச் மூலியமா, அத தான் வந்து கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவோம். ஓகேவா? போர்ட்ஃபோலியோனா என்ன அப்டின்னா, உங்க கேஸ் ஸ்டடி எல்லாம் நீங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணுவீங்கல்ல. அதாவது உங்க கேஸ் ஸ்டடி தான் உங்களோட போர்ட்ஃபோலியோ. ஓகேவா? ஆ ஓகே. நான் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா என்னன்னு காட்டுறேன். ஓகே. Behanceன்ற இந்த வெப்சைட் வந்து இந்த வெப்சைட் என்ன அப்டின்னா, Behanceன்னு வந்து லைக் இப்போ இது ஒரு சோசியல் மீடியா. பட் இதுல யார் யார வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அப்டின்னா, டிசைனர்ஸ் எல்லாருமே வந்து இதுல கனெக்டடா இருப்பாங்க. அதாவது டிசைனர்ஸ்க்கான ஒரு கம்யூனிட்டி, இல்ல டிசைனர்ஸ்க்கான ஒரு சோசியல் மீடியா அப்டின்னு சொல்லலாம். Behance ஓகேவா? Behanceஓட ஸ்பெல்லிங் வந்து BEHANC உங்களுக்கு விசிபிளா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. இதுல வந்து லைக் நெறைய எக்கச்சக்க கேஸ் ஸ்டடீஸ் இருக்கும். நான் இப்ப உங்களுக்கு என்னோட சீனியரோட கேஸ் ஸ்டடி காட்டுறேன். ஓகேவா? ஓகே. இது வந்து Behanceல என்னோட சீனியரோட ப்ரொஃபைல். இவங்க நேம் வந்து வர்ஷா ரவிசங்கர். இவங்களோட ப்ரொஃபைல் தான் வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இவங்க வந்து எத்தன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஓகேவா? இத வந்து அவங்க பண்ணி, அவங்களா டிசைன் பண்ணி, அவங்களா ரிசர்ச் பண்ணி பண்ண ப்ராஜெக்ட்ஸ். இது எல்லாமே நெறைய பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணல. ஓகேவா? ம். ஓகே. ஃபுட் ஸ்பாட் யுஐ யுஎக்ஸ் கேஸ் ஸ்டடி. ஓகே. நீங்க வந்து எந்த ஃபீல்ட்ல வேணா நீங்க சூஸ் பண்ணி, அந்த ஃபீல்டுக்கு ஏத்தா மாரி ஒரு ஆ கேஸ் ஸ்டடி வந்து நீங்க பண்ணுவீங்க. ஓகே. இதோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் என்ன ப்ரோ? அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐடியா. அதாவது நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லைன் ஒண்ணு சொல்லியிருப்பேன். யுஐ யுஎக்ஸ் டிசைனர்னா ஒரு ப்ராப்ளம்க்கு கிரியேட்டிவான சொல்யூஷன் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ, ஏதாவது ஒரு ப்ராப்ளம சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த ப்ராப்ளமுக்கு கிரியேட்டிவா ஒரு ஆப் மூலியமா எப்படி சொல்யூஷன் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிங்க. ஃபர்ஸ்ட் அது பாசிபிளான்னு பாருங்க. இஃப் இட் இஸ் பாசிபிள் நீங்க வந்து உங்க ப்ராசஸ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ம். ஆ ஒரு கேஸ் ஸ்டடில என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். அடுத்து வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன குடுத்துருக்காங்க? அவங்களோட ரோல் என்ன? ரிசர்ச்சர், டிசைனர், சாஃப்ட்வேர் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க? Figma, Google Form அப்புறம் Adobe Illustrator யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஓகே. டியூரேஷன் அதாவது அந்த ப்ராஜெக்ட்ட எந்த டியூரேஷன்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு போட்டுருக்காங்க. ஓகே. இந்த அபவுட்ல என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி குடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அதாவது என்ன ப்ராப்ளம்க்கு அவங்க என்ன சொல்யூஷன் குடுத்துருக்காங்க அப்டின்றத வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. ஒரு யூசர் சினாரியோ ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஓகே. டிசைன் ப்ராசஸ் குடுத்துருக்காங்க. இந்த டிசைன் ப்ராசஸ் பத்தி நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். ஓகே. அடுத்து யூசர் ரிசர்ச். ரிசர்ச் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அத வந்து விஷுவலி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. யூசர் பெர்சோனானா என்ன? அத வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. யூசர் ஜர்னி இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னவோ குடுத்துருக்கானுங்க. என்னன்னே தெரியல அப்படின்னு இருக்கும். அது எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்க வந்து யுஐ யுஎக்ஸ் டிசைனிங் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும். அப்பதான் உங்களால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கத்துக்க முடியும். அத வந்து பி3 வந்து புரொவைட் பண்றாங்க. ஸோ இஃப் யூ ஆர் ஓகே வித் இட், யூ கேன் என்ஜாய். ஓகே. இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர், யூசர் ஃப்ளோ, வயர் ஃப்ரேம்ஸ். வயர் ஃப்ரேம்ஸ்னா என்ன அப்டின்னா, நம்ம டைரக்ட்டா வந்து நம்மளால ஸ்க்ரீன்ஸ் வந்து பண்ண முடியாது. அத வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர்ல வரைஞ்சு, அத விஷுவலி லைக் ஒரு சின்ன டிசைன் குடுத்து, அதுக்கப்புறம் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் தான் நம்மளால வந்து இதோ இந்த மாரி ஸ்க்ரீன்ஸ் வந்து பண்ண முடியும்.
ஓகேவா? நான் இந்த செஷனோட எண்டிங்ல வந்து நான் இவங்களோட அந்த கேஸ் ஸ்டடியோட அந்த லிங்க்க வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ தட் நீங்க வந்து அவங்களோட கேஸ் ஸ்டடீஸ் பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, பிஹான்ஸ்ல நான் சொன்ன மாரி எக்கச்சக்க கேஸ் ஸ்டடீஸ் வந்து இருக்கும். அது எல்லாமே பாருங்க. ஸோ தட் கேஸ் ஸ்டடினா என்ன? யூஐ யூஎக்ஸ் டிசைனிங்னா என்ன? என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே. இப்போ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் வந்து கேளுங்க. நான் வந்து சால்வ் பண்றேன். Photoshop யூஸ் ஆகுமா ப்ரோ? Photoshop வந்து மார்க்கப்ஸ் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகும். மார்க்கப்ஸ்னா என்ன அப்டின்னா, நான் இப்ப காட்டுறேன் பாருங்க. இதுதான் வந்து மார்க்கப்ஸ். அதாவது நம்ம பண்ணியிருக்க டிசைனு ஒரு மொபைல்ல இருந்தா எப்டி இருக்கும்? இதோ இந்த மாரி டிஸ்ப்ளேல இருந்தா எப்டி இருக்கும்? அப்டின்றத கரெக்ட்டா அதுல பண்றதுக்கு வந்து Photoshop யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து Photoshop யூஸ் ஆகும். விச் ஆர் த டூல்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் யூஐ யூஎக்ஸ் டிசைனர்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து Figma வந்து ரிக்வயர்ட் ஓகேவா? Figmaல தான் லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்ணுவீங்க. சில கம்பெனிஸ் வந்து Adobe XD வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்க Figma ஃபுல்லா கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, Adobe XDயும் வந்து ஒரே மாரி தான் இருக்கும். பட் Figmaல இருக்க சில ஃபீச்சர்ஸ் வந்து அதுல இருக்காது. ஸோ தட் நீங்க Figma கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, Adobe XDயுமே வந்து உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஒரே மாரி தான் இருக்கும் 2மே யூஸ் பண்றதுக்குலாம். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். சஜெஸ்ட் சம் டூல் டூ பில்ட் அவர் போர்ட்ஃபோலியோ Figma. யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஜர்னி பத்தி சொல்லுங்க. ஓகே நைஸ். இட்ஸ் அ குட் கொஸ்டின். யூஐ யூஎக்ஸ் டிசைனரோட ஜர்னி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அ யூஐ யூஎக்ஸ் டிசைனர்னா என்ன அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு ஐடியாவோட வந்து கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் படிக்க படிக்க யூஐ யூஎக்ஸ் டிசைனர்னா யாருன்னு புரிஞ்சுப்பாங்க. அந்த ரோல பத்தி புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த இவங்க ஒரு எல்லாருமே எல்லா யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸுமே அவங்களோட அந்த கோர்ஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் தியரியா அ எக்ஸாமா அப்படிலாம் இருக்காது. நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. ஆ உங்க கோர்ஸ்ல நீங்க கத்துக்கிற ஒரு ஒரு டாபிக்குமே நீங்க வந்து உங்க ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி, எண்ட் ஆஃப் த கோர்ஸ்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்க கையில இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து நீங்க ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ன்றதுக்கான ப்ரூஃப். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். இதே மாரி தொடர்ந்து யூஐ யூஎக்ஸ பத்தி நெறைய வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ண போறோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, பிடிஏ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. ஓகே. நெறைய பேர் வந்து யூஐ, யூஎக்ஸ் பி3ல டீட்டெயில்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க வந்து பொறுமையா பார்த்துக்கோங்க. ஒண்ணும் அவசரம் இல்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நான் பிடி சிஸ்டம்ஸ் பத்தி சொல்லிடுறேன். பிடி சிஸ்டம் தான் வந்து இந்த 4 டேஸ் பூட் கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. பிடி சிஸ்டம்ஸ் வந்து 2019ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 5 இயர்ஸா லைக் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. லொகேட்டட் இன் திருவான்மியூர், சென்னை. ஓகே. எங்களோட சர்வீசஸ் என்னென்ன பி3லன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங் அண்ட் ஒன் ஆன் ஒன் ட்ரெய்னிங் அப்புறம் வந்து கார்ப்பரேட் ட்ரெய்னிங். ஓகே. நாங்க வந்து நெறைய அவேர்னஸ் ஒர்க் ஷாப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். கற்பக விநாயகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல 2022ல வந்து கார்ப்பரேட் ப்ரோகிராம் ஒண்ணு கண்டக்ட் பண்ணோம். கரியர் கைடன்ஸ் கேப் 2022ல கண்டக்ட் பண்ணோம். அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் 2023, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் 2023, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. பைத்தான் 6 ஹவர் பூட் கேம்ப் வந்து 2023 ஜூலைல வந்து நாங்க கண்டக்ட் பண்ணோம். அண்ட் ஆல்சோ யூஐ யூஎக்ஸ் டிசைனருக்கும் லைக் பூட் கேம்ப் ஒண்ணு கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி வொர்க் ஷாப் மாரி அக்டோபர் 7, 2023. அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்